வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய ஆன்சர் கீ நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜூன் 5லேருந்து ஜூன் 24 வரைக்கும் பல்வேறு நாட்கள்ல பல்வேறு ஷிஃப்ட்ல நடந்த தேர்வு. இதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஆன்சர் எப்போ வந்து லைவ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 மாலை 6 மணிலிருந்து ஜூலை 6 நைட் என்னது 12 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆன்சர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு மாலை 6 மணிலிருந்து ஜூலை 6 நைட் வரைக்கும் உங்களுடைய பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. ஓகேங்களா? இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்களுக்குள்ள நீங்க உங்களுடைய ஆன்சர் டவுன்லோட் பண்ணுங்க. பிடிஎஃப் எடுத்து வச்சு அடுத்த தேர்வுக்கு அதை பயன்படுத்துற மாதிரி இல்ல அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்ப தேர்வு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆன்சர் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, என்னது ஜூலை 1 மாலை 6 மணி. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 6 நைட்டு 12 மணிக்குள்ள. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் ஏதாவது மாறுதல் இருக்கு, நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் 50 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்ஜெக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த 50 ரூபாய் ரீஃபண்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா 50 ரீஃபண்ட் ஆகாது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப நீ கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்ஜெக்ஷன் கொடுக்கும்னாலே இந்த கொஸ்டின் நம்ம ராங்கா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆன்சர் நம்ம வரும்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்ன மேக்ஸிமம் நம்ம கரெக்டா தான் கொடுப்போம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணலாம், என்ன ஆகும், 50 ரீஃபண்ட் உங்களுக்கு ஆகிரும். ஓகேங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதே பேட்டர்ன் தான் அங்கேயும். பட் இங்க லெவல்ங்கிறது வேற. இங்க வந்து டிகிரி லெவல், ஓகே, அதாவது கிராஜுவேட் லெவல். ஓகே, அவ்வளவுதான். என்னது 12th அவ்வளவுதான். மித்தபடி கொஸ்டின்ஸ் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கிறத தவிர ரொம்ப ஈஸியா போக வாய்ப்புகள் கிடையாது. இதே மாதிரி பேட்டர்ன் தான் அங்கேயும் கேட்க போறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கணும். வரக்கூடிய தேர்வுல அண்டர் அண்டர் கிராஜுவேட் தேர்வா இருக்கலாம், குரூப் டி தேர்வா இருக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமில ரயில்வே கொஸ்டின்ஸ் அனைத்துமே தமிழ் அகாடமில ரயில்வே கொஸ்டின்ஸ் அனைத்துமே நம்ம டெலகிராம்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2024 இருந்து ஏஎல்பியா இருக்கலாம், டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப்எஸ்சி, கான்ஸ்டபிள், ஓகே, அனைத்து தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம்ல நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பிடிஎஃப் நம்மளுடைய தமிழா அகாடமிக்கு நீங்க அனுப்பலாம். இதுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் 8667020703. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய பிடிஎஃப் அனுப்பலாம். இல்ல சார் பிடிஎஃப் எடுக்க தெரியலைங்க சார் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? ஆனால் உங்களுடைய நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா போதும், இல்லை நீங்க பிடிஎஃப் கொடுத்தாலும் சரிதான். இது வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படுறதுக்காகவும் நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்களே வாங்குறதுக்காக தான் இந்த நம்ம பண்றோம். மத்தபடி இது எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. ஓகேங்களா சார்? இது வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. நம்ம மொத்தமா பிடிஎஃப் கலெக்ட் பண்ணி நம்ம அனைத்து ஷிஃப்ட்டும் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் தான் ஒரு ஷிஃப்ட் நடக்கக்கூடிய தேர்வு கிடையாது. நிறைய நாட்கள் தேர்வு நடந்திருக்கு. அந்த நிறைய நாட்கள் நடந்த தேர்வுல ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகே, அப்ப நிறைய கொஸ்டின் நமக்கு கிடைச்ச அப்படின்னா அடுத்த ஒரு தேர்வுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்காக தான். ஓகேங்களா? அதனால தேர்வு எழுதிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுடைய பிடிஎஃபோ இல்ல உங்க நம்பர் டேட்டா பொறுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி நம்மளுடைய டெலகிராம்ல நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு வேகமா நம்ம அப்லோட் பண்ணும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் டிலேவா தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த நம்ம பிடிஎஃப் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகல. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்கும், டீடைல்ஸ் காட்டும். டீடைல்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி ஸ்லீப் அந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் அது மாதிரி காட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் கீ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? யுவர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன இருக்கும், கிளிக் டவுன்லோட் அது மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணா போல உங்களுடைய
ஆன்சருக்கு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை சார் அங்கே எடுக்க முடியல அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நம்பர் டேட்டா பர்த் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஓகேங்களா? மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.